நான் எல்லா மக்களுக்கும் தானம் பண்றேன், ஆனா ஏன் எல்லா மக்களும் கர்ணன் தான் தானத்துல சிறந்தவர்னு சொல்றாங்க? தர்மர் அவரோட சந்தேகத்தை கிருஷ்ணர் கிட்ட கேட்பாரு. கிருஷ்ணர் உடனே தர்மருக்கு ஒரு பெரிய தங்க குவியலை கொடுத்து, நீங்க சூரியன் மறைவதற்குள்ள இந்த மொத்த தங்க குவியல தானம் பண்ணிருக்கணும் சொல்லுவாரு. அடுத்த நொடியே தர்மர் எல்லா தங்கத்தையும் சரிசமமா பங்கிட்டு எல்லா மக்களுக்கும் தானமா கொடுத்தாரு. ஆனா தங்க குவியல் குறையவே குறையாது, சூரியனும் மறைஞ்சிடும். தர்மர் அவரோட தோல்வியை ஒத்துப்பாரு. அடுத்த நாள் கிருஷ்ணர் கர்ணனை கூப்பிடுவாரு. கர்ணா, நீ சூரியன் மறைவதற்குள்ள இந்த மொத்த தங்க குவியலும் தானம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா கர்ணன் ஒரு ஏழ்மையான கிராமவாசியை கூப்பிட்டு மொத்த தங்க குவியலும் தானமா கொடுத்துருவாரு. தானம்னா ஒருவருக்கு அளந்து கொடுக்காம பரந்த மனசோட கொடுக்கணும். அவர் சுயமா சம்பாதிச்சிருந்தா தானம் பண்ணிருக்க மாட்டார்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. ஆனா அவரோட உயிரை பாதுகாக்கிற கவச குண்டலத்தை இந்திரனுக்கு தானமா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம மகாபாரத போர்ல கர்ணனோட உயிர் பிரியாம இருக்கும். ஏன்னா அவரோட வாழ்க்கையில அவர் செஞ்ச புண்ணியங்கள் அவரோட உயிர் பிரிய விடாம தடுக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் கர்ணனோட புண்ணியங்களை தானமா கேட்பாரு.